Hi friends, welcome to our channel. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ண போகிறோன்னா பிரெட் ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னா ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸ் 2 எடுத்துருக்க பாயில் பண்ணி, பிரெட் ஒரு 6 பீசஸ் எடுத்திருக்கேன், பிரெட் கிரம்ஸு, சில்லி பவுடர், கரம் மசாலா, சாட் மசாலா, மைதா, சால்ட்டு, 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், கறி லீவ்ஸு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸில் வந்து இந்த 2 ஆனியன்ஸை வந்து இதில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். அதில் சில்லி பவுடர், சாட் மசாலா, கரம் மசாலா, தேவையான சால்ட்டு. நான் பொட்டேட்டோ வேக வைக்கும் போது சால்ட் போடல, தேவைக்கு நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம கறி லீவ்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வெங்காயம் கட் பண்ணிட்டேன், தேவையில்லை. இப்போ நல்லா அதை வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், நல்லா பசஞ்சிக்கலாம். ஈவனாக நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிளெண்ட் ஆகணும். நல்லா ஈவனாக பசஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் பண்ணி ஃப்ரை பண்ணும் போது நல்லா ஈவனாக வரும். அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர், கரம் மசாலா, சாட் மசாலா தான் எடுத்துக்கலாம். நான் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், ஆனால் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பசஞ்சுக்கணும், நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி. அப்புறம் உங்கள்கிட்ட சொல்ல மாதிரிட்டே பிரெட் க்ரம்ஸ் சொன்னேன்னா ஞாபகம் இல்லை, பிரெட் க்ரம்ஸ் வேணும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்னலாம் ஸ்நாக்ஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டான டைமில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பொட்டேட்டோஸ் இருக்குது ஸ்மாஷ் ஆகாமல், அதையும் நல்லா ஈவனாக நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா நம்ம ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதாகுது, நல்லா அமுக்கி பசைஞ்சு லைட்டாக, ரொம்பவும் இல்லாமல் லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க. நம்ம பிரெட் கோலில் வச்சு ரோல் பண்ணும்போது பிஞ்சிட்டு வந்துடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி எனக்கே பிஞ்சு போகுது, ஏன்னு தெரியும். இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ண பொட்டேட்டோஸில் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தா போதும். இந்த மாதிரி ரோலாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ரெட் எடுத்துக்கணும். கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள், எந்த ஒரு கிராக் எதுவும் ஆகாமல். ப்ரெட்டை எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி தெளிக்கணும், கொஞ்சம் அந்த ப்ரெட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்காக. சும்மா லைட்டாக போட்டுட்டு என்ன பண்ணோன்னா ஜென்டலாக ப்ரெஸ் கொடுங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ப்ரெட் இருந்தால் தான் உங்களுக்கு ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ரொம்ப மைன்யூட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்து கொஞ்சம் இது பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்ம ரோலை வச்சிடணும். வச்சு ரோல் பண்ணிக்கணும்.
பண்ணிவிட்டு மைதா வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த கோட் ஆகிறதுக்கு தான், சீல் பண்ணுறதுக்கு ப்ரெட்டை. அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது எடுத்து லைட்டாக கம் பேஸ்ட் நம்ம ஒட்டுற மாதிரி நம்ம ப்ரெட்டு பிடிச்சிக்கணும். அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு ஃப்ரை பண்ணும்போது பார்ப்போம். இந்த மாதிரி ப்ரெட்டில் போட்டு எடுத்து வச்சாச்சு, ரோல் பண்ணி. இப்போ நம்ம ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, அதில் போட்டு ஃப்ரை பண்ணி ஒன்றா எடுக்கணும். ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ சொல்ல வந்தேன், ரொம்பவும் டீப் ஃப்ரை. ஒன் சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். இது பிரெட் ரோலும் சொல்லலாம், பிரெட் பாக்கெட்டும் சொல்லலாம். அது நம்மளோட நேமிங் வைக்கிறது தான். இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் வச்சும் பண்ணலாம். நான்வெஜ் பண்ணுறவங்க சிக்கன் வச்சு பண்ணிக்கலாம். ஃப்ளேம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி லோ பண்ணி பண்ணிக்கோங்க. கருக விட்றாதீங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை இப்போ எடுத்துடலாம். எடுத்து நம்ம பிளேட்டிங் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொன்றா போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்.